சார் இங்க திருச்சி கோட்டத்தை பொறுத்தவரையும் மொத்தமா எவ்வளவு லெவல் கிராசிங் இருக்கு சார்? ப்ளீஸ் சார் கொஞ்சம் ரெஸ்டாரேஷன் 498 லெவல் கிராசிங் இருக்குது. ஓகே சார். அதில் வந்து மோர் தென் 350 378 இன்டர்லாக்கிங் ஆயிடுச்சு. இன்னும் 120 சம்திங் இன்டர்லாக் பண்ணோம். சார் இந்த ஆட்டோமேஷனுக்கு எப்ப சார் மாற்றம் லெவல் கிராசிங் எல்லாமே? எந்த ஆட்டோமேஷன் இல்ல சார், லெவல் கிராசிங் வந்து மேண்ட் அன்மேண்ட் ஆட்டோமேஷன் ஒன்னு இருக்கு சார். எல்லாமே மேண்டு, அன்மேண்டு எதுவுமே கிடையாது. இல்ல அன்மேண்ட் எல்லாமே எடுத்தாச்சு. முழுக்க தானியங்கியா மாற்றப்படுறது. அதாவது ரெட் சிக்னல் வந்து ஓபன்ல இருந்தா ரெட் சிக்னல் இருக்கும், ட்ரெயின் ஸ்டாப் ஆகும்னு ஒரு சிஸ்டம் இருக்குல, அதுதான் இன்டர்லாக்கிங். அதுதான் இன்டர்லாக்கிங். அது இப்ப இங்க ஆல்ரெடி 378 கேட்ஸ்க்கு பண்ணியாச்சு. ஓகே. இன்னும் 123க்கு இருக்குது. பனி அழுத்தம் தான் அவர் இப்படி ஆக காரணமா? நோ இது ரொட்டீன். அவன் ரெகுலர் டைம்ல தான் பண்றாரு. ரொட்டீன்லாம் கிடையாது. இல்ல அடுத்த ஷிஃப்ட்டுக்கு அடுத்த ஆள் வருவாங்க. 8 o'clock அடுத்த ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது. சார் இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு இருக்கு, வட இந்தியர் இருக்கிறதுனாலதான் இங்க சரியில்லைன்னு மக்கள் சொல்றாங்க சார். உங்க கருத்து என்ன? இல்ல நான் கேக்குறேன். இதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களோட பழக்கப்பட்டவர் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது வாட் இஸ் த ரீசன் ஃபார் டிலே இன் LUS ரவி? கலெக்டர் கன்சர்ன் வந்துட்டா? கலெக்டர் கொடுக்குறாங்களா? ஓகே சார். அடுத்து வந்து இந்த ரெண்டு பக்கமும் நிறைய செடிகள் இருக்கிறதுனால ட்ரெயின் வருதா இல்லையான்னு பார்க்க முடியல அப்படிங்கறதையும் வந்து 600 meters விசிபிலிட்டி இருக்கும் எப்பவுமே. அது we are maintaining.